வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற ட்ராவல் விளாக் வேளாங்கண்ணி தான். வேளாங்கண்ணியில் நான் போனப்போ நடந்த சின்ன சின்ன விஷயங்களை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள். வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டை நோக்கி பஸ்ஸு போயிட்டே இருக்குது. போகிற வழியிலேயே நமக்கு நிறையா ஹோட்டல் வசதிகள் இருக்க தான் செய்யும். இதுதான் வேளாங்கண்ணி சர்ச்சு. இறங்கி நான் ரூமுக்கு போகிற வழியில் ஒரு சின்ன வீடியோ எடுத்துக்கிட்டேன். ரூமுக்கு போய் நம்ம ரூமை பார்த்து அங்கே ஸ்டே பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து திரும்ப கடலுக்கு போகிறோம். மொட்டை அடிக்க வேண்டிய வேலையும் இருந்துச்சு, அதையும் முடிச்சுட்டு தான் போகிறோம். பீச்சு முன்னாடிலாம் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த சைடு 2 பக்கமும் இந்த மாதிரி கல்லால் மரப்பு மாதிரி வச்சுட்டாங்க. கடலில் குளிக்க நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப அலை இல்லை. அதில் நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு வரோம். மொட்டை அடித்ததுமே நம்ம வெளியில் வரும்போது ஒருத்தர் ஒரு பக்கெட் வச்சுட்டு இந்த பக்கெட்டை எடுத்துக்கோங்க, கடலில் போய் குளிச்சுட்டு அங்கே போங்க, ஒருத்தங்க சந்தனம் தருவாங்க, அதுக்கு காசு கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அதை நம்பி நீங்கள் அந்த பக்கெட்டை வாங்காதீங்க. நம்ம போகும்போதே நம்மளை பார்த்துருவாங்க பக்கெட் யார் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி. நம்ம வரும்போது நம்மகிட்ட இருந்து அந்த பக்கெட்டை வாங்கிட்டு ஒரு பேக்கெட்டில் 4 கேண்டில் இருக்குது. இந்தாங்க 50 ரூபா தான், 50 ரூபா தான் ஃபஸ்ட்டு சொல்கிறது. நம்ம எல்லாம் சந்தனம்லாம் வாங்கி முடித்த பிறகு ஒரு கேண்டிலோட ரேட்டு 50 ரூபா, மொத்தத்தில் 200 ரூபா தாங்க அப்படின்னு சொல்கிறது. மொட்டை போட்டுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு திரும்ப வீட்டில் ரூமுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3 மணிக்கு ஒரு பூஜை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, 3 மணிக்கே நம்ம கிளம்பிட்டினா தான் ரிலாக்ஸாக வேளாங்கண்ணியில் நம்ம எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு வசதியாக இருந்துச்சு. சர்ச்சுக்கு போய் 3 மணி ப்ரேயரையும் அட்டன் பண்ணிவிட்டு திரும்ப இங்கேருந்து இந்த மணல் பாதையில் எல்லோரும் முட்டி போட்டு வேண்டுதலுக்காண்டி நடப்பாங்க. அதையும் பார்த்துட்டு தீர்த்தம் தண்ணியெலாம் வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே இன்னொரு சர்ச் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய ஏசோட இது இருக்கும், அதையெல்லாம் அப்படியே நடந்து வரும்போது நமக்கு தெரியாது. இந்த டைமில் கொஞ்சம் வெயில் மந்தமாகவே எங்களுக்கு இருந்துச்சு. 4 மணி 5 மணிக்கிட்ட. அதனால் நடக்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஒரு காற்று அடிச்சுட்டு நல்லா ஃப்ரீயாக மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் போது நமக்கு இந்த மாதிரி நடந்து போகிற நடையோட தூரம் கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம எல்லா சர்ச்சையும் போயிட்டு நிதானமாக ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம வந்துக்கலாம். தீர்த்த தண்ணி வாங்கினோம். அங்கேயே நிறைய மோதிரம், அப்புறம் மாதாவோடைய சிலை, நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அந்த சர்ச்சுக்குள்ளேயே நம்ம வாங்கிட்டு வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். ஃபோட்டோஸும் அங்கங்கே எடுக்கிற மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துக்கிடுவாங்க. இந்த பெரிய சிலை, அதுக்கு கீழே அந்த கை பகுதியில் ஒரு தேன் கூடுமே இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா அதையும் பாருங்கள். தேன் எங்கே போய் கூடு கட்டி இருக்குதுன்னு தெரியும். நடந்து போகும்போது டயர்டாக இருக்குன்னா அங்கே சர்ச்சோட ரூம் இருக்கும், அங்கேயே ஒரு சின்ன ஷாப் மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது, நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சர்ச்சில் அங்கங்கே பில்டிங் ஒர்க் நடந்துகிட்டே தான் இருக்குது. இது அங்கே உள்ள ஒரு மரம் தான். எந்த அளவுக்கு காய்ச்சி அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ ப்ரேயர் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. கீழேயும் ப்ரேயர் நடக்குது, அதே மாதிரி மேலேயும் சர்ச்சில் ப்ரேயர் நடக்குது. மேலே போய் நீங்கள் பாருங்கள். ஏறுறதுக்கு மாற்றம் மட்டும் பற்றாதீங்க. மேலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழே நேராக அந்த சர்ச்சு மணல் பாதையில் முட்டி போட்டு நடப்பாங்க, அது வரைக்கும் நமக்கு தெரியும். நாங்கள் போயிருந்தப்போ சர்ச்சில் பெயிண்டிங் ஒர்க் ஓடிட்டுருந்துச்சு திருவிழாக்காண்டி. எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு வரும்போதே ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு டீ குடித்தாச்சு. 3 நேரம் சாப்பாடுமே நாங்கள் ஒரு நல்ல ஹோட்டலில், அமௌண்ட்டும் ரீசனபுளாக தான் இருந்துச்சு. இந்த ஹோட்டல் தான் ஹோட்டல் அவே மரியா. பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர், லஞ்சு 3மே சாப்பிட்டோம். டீ ஆனால் இந்த கடையில் கிடையாது, நம்ம வெளியில் தான் குடிச்சிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த இடம் நம்ம சர்ச்சுக்கு மெயின் கேட்டுக்கு போகிற வழியிலேயே இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக நடந்து போகும்போது அப்படி நம்ம நடந்து வந்துட்டுருக்குறோம். நைட் ஆயிடுச்சு. இது நைட்டு டின்னருக்கு வரும்போது எடுத்தது தான். கோயில் ஃபுல்லாக நல்லா லைட்டிங்காக இருந்துச்சு. அங்கங்கே லைட் செட்டோட நைட்டு சப்பரமும் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதை லேடிஸ் தான் எல்லோரும் சேர்ந்து தூக்கிட்டு போய் இந்த சர்ச்சை சுற்றி கொண்டு வந்தாங்க.
ஆனால் இந்த ரோட்டில் நம்மளால் நடக்கும் போது நம்மளை சுற்றி நிறைய பேர் வந்து சாப்பாட்டுக்கு துட்டு கொடுங்க, அதுக்கு துட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க. கை கால் இருந்து நல்லா உழைச்சே சாப்பிடலாம். அது இல்லாமல் நம்ம பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க. அது பக்கத்தில் ரோட்டோர கடைகளும் பார்த்திங்களா நிறையவே இருக்கும். அங்கங்கே ரோட் சைடு புட்டு, அப்புறம் மாங்காய், கான் அந்த மாதிரி அவிச்சு விற்றுட்டும் இருப்பாங்க. சர்ச்சுக்கு வெளியில் நைட்டு இந்த மாதிரி தங்குறவங்க எல்லாம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இடம் பிடிச்சி உட்காந்துக்கிடுறாங்க. நைட்டு ஃபுல்லாக தங்கி காலையில் ப்ரேயரை பார்க்குறதுக்காண்டி இங்கே ஸ்டே பண்ணிக்கிடுறாங்க. சர்ச்சு ரொம்பவே அழகாக வேலை எல்லாம் நடந்துட்டுருந்துச்சு, பளிச்சுன்னு இருந்துச்சு. ரோட் சைடில் புட்டு, ஆப்பம் இந்த மாதிரி வாங்கி திங்கும் போது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் என்னன்னு கேட்டுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு முன்னக்கூட்டி ஒரு ரேட்டும் சாப்பிட்ட பிறகு ஒரு ரேட்டும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஷாப்பிங் கடைகள் நிறையவே இருக்கும். இங்கே மெயினாக சிப்ஸ் கடைகளும் இன்னொன்று அல்வான்னு சொல்லி ஒன்று வச்சுருக்குறாங்க, அதுதான் இருக்குது. எல்லா வித சிப்ஸும் போட்டு வச்சுருப்பாங்க. நிறையா கடைகள், வளையல் கடைகள், பொம்மை கடைகள் அந்த மாதிரி. நைட்டு கூல்ட்ரிங்க்ஸும் ஒன்று 8:30க்கு சாப்பிட்டுட்டு வந்து குடிச்சிக்கிட்டோம். நல்லாவே இருந்துச்சு. வெயில் அதிகமாக இருக்கும். நைட்டுனாலும் கடல் ஏரியாங்கிறதுனால வெயிலுக்கு தாகமாக தான் எடுத்துகிட்டே இருந்துச்சு. எல்லாத்தையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு போயாச்சு. ஹோட்டல் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ரூமுக்கு கீழேயே சாப்பிட்றதுக்கும் ஹோட்டலில் எல்லாம் சாப்பாடு எல்லாமே கீழே இருக்கும். வேணும்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம். பிரகாஷ்னு சொல்லி ஒரு ஹோட்டல் தான். அப்படி நம்ம இந்த ஹோட்டல் கூடயே உள்ளே கூடி போய் ரூமுக்கு போயிடலாம். அப்படி இல்லைனாலும் ரைட் சைடில் ஒரு சந்து மாதிரி இருக்கும், அதுக்குள்ளேயும் நம்ம வந்துக்கலாம். லிஃப்ட் வசதி இருக்க தான் செஞ்சிச்சு. ரூம்குள்ளே போயிட்டோன்னா அங்கே ஏசி, டிவி எல்லாமே இருந்துச்சு. ஒரு நாளுக்கு சார்ஜு 1500 ரூபா வாங்கினாங்க. நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கெலாம் ஃபஸ்ட்டு ப்ரேயரை பார்த்தாச்சு. பார்த்து முடிச்சுட்டு ஒரு 8-9 மணிக்கெலாம் டிஃபனை சாப்பிட்டுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பியாச்சு. வேளாங்கண்ணிலேருந்து தஞ்சாவூர் வந்து தஞ்சாவூர்லேருந்து மதுரை வந்தாச்சு. தஞ்சாவூருக்கு வரும்போதே நீங்கள் பாருங்கள் எந்த மாதிரி அந்த வயல்வெளிகள்லாம் பச்சை பசேல்னு அதனோட ஸ்மெல் எல்லாமே சூப்பராக இருக்கும். நைட்டு போகும்போது அந்த நெல் வாடைகள், அந்த வயக்காடு வாடைகள் நல்லாவே இருந்துச்சு, மனம் வீசிச்சு. ஆனால் இருட்டுக்குள்ளே எதுவுமே தெரியல. ஆனால் பகலில் வரும்போது பார்க்கும்போது கண்ணுக்கே நல்லா குளிர்ச்சியாக இருந்துச்சு. நீங்களும் வேளாங்கண்ணி போனால் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு பார்த்துட்டு ரிலாக்ஸாக, மெயினாக நம்ம போனது ஒரு அமைதியான ப்ரேயருக்கு தான். எங்கேனாலும் நம்ம உட்காந்து சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிவிட்டு மனசார வேண்டிட்டு வரலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.